தேங்க்யூ யூனிவர்ஸ். இறை பிரபஞ்ச மகாசக்திக்கு நன்றி. அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இறங்கி அடிக்கிற பாலெல்லாம் போய்கிட்டே இருக்குது நான் 6 அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு விஷயமும் அடுத்தடுத்த விஷயங்கள் தளபதி விஜய் அவர்கள் வலியுறுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வக்ஃபு போர்ட்லேயே அப்படி தான் வர ஆரம்பிச்சது. தீர்ப்பு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வரப்போது இடைக்கால தடை கொடுத்து கொண்டு வந்தாங்க. இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் வழக்குலேயும் தீர்ப்பு வரப்போகுது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பல கட்சிகள் தளபதி விஜய் அவர்களே சொல்லியிருக்காங்க. பல கட்சிகள் இதுக்காக போராடினாலும் நானும் என் தரப்பில் ஆளுநரை பார்த்து இதற்கான மனுவை கொடுத்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதியும் குற்றவாளிக்கு தண்டனையும் கொடுக்கணும் அப்படின்னு நானும் கொடுத்தேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு தளபதி விஜய் அவர்கள். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கை பற்றி பேச ஆரம்பித்ததும் லோக்கல் மீடியாவில் மட்டும் இல்லை, நேஷ்னல் மீடியாஸ் ஃபுல்லாகவே இதை கவர் பண்ண ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக வெடிச்சது. முதல்ல அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை வழக்கு அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். திமுக நிர்வாகி முதல்ல இந்த மாதிரியான செயல்களில் இருந்து திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும், இல்லை தாவேக்காகட்டும், நாம் தமிழராகட்டும், இல்லை மற்ற கட்சி பாஜகவினர், காங்கிரஸ், பாமக, விடுதலை சிறுத்தைகள்னு ஒவ்வொரு கட்சிகளாக வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும். ஏன்னா நம்ம கட்சிக்கார முதல்ல குத்தம் செய்யாமல் இருக்கணும். கட்சி இருந்தால் குத்தம் செய்யலான்றதை தாண்டி கட்சியில் இருந்தால் குத்தம் செய்யக்கூடாது அப்படின்ற சூழ்நிலை இப்போ ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்றதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்லப்போனால். ஏன்னா ஏதாவது ஒரு தப்பு செய்யணும்னா உடனே ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணிக்கிறது, இஷ்டத்துக்கு ஆட்டம் ஆடுறது. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படியே மாறி இருக்குது அப்படின்றது தான் எஸ் அஃப்கோர்ஸ். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் தொட தளபதி அப்படியே ஒவ்வொரு பாலையும் அப்படியே உள்ளார போட்டுன்னே இருக்கிறாரு. போடு போ கிளம்பு அப்படின்ற மாதிரி. எஸ், இது வரவேற்கத்தக்கது அப்படின்றத தான் தளபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். முதல்ல பாலியல் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கு அப்படின்னா என்னென்னா, அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைக்கிறதே அவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு அது அந்த அளவுக்கு ஃபேமான, அந்த அளவுக்கு படித்திறன் மிக்க மாணவர்களுக்கு தான் அங்கே சீட்டே கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளேயே பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டிருக்கு. ஒரு பெண் தன் காதலனோடு அமர்ந்திருந்தால் அதை பார்த்துட்டு அடித்து துரத்தி விட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தவறான முறையில் நடந்திருக்கிறான். அதுக்காக அந்த பெண் கடைசியாக போய் போலீஸில் புகார் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல அந்த பொண்ணுக்கு ராயல் சல்யூட், வாழ்த்துக்கள். பொண்ணு கேஸ் கொடுத்தாலும் திமுக நிர்வாகி அப்படின்றதுனாலையும் அமைச்சர்களுக்கு நெருக்கமான உறவு இருப்பதற்காக இந்த ஞானசேகரன் அப்படின்றவருக்கு பல சலுகைகள் ஆரம்பத்தில் கேஸே எடுக்காமல் கூப்பிடாமல் அப்படியே மேம்போக்காக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக பல கட்சிகள் இதற்காக போராடி தளபதி விஜய் அவர்களும் ஆளுநர்கிட்ட டைரெக்டாக போயிட்டு ஒரு லெட்டர் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் ஒரு லெட்டரை எழுதினார். பெண்களுக்கு பாதுகாப்பாக இருங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னுடைய தங்கைகள் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கூட எழுதினாங்க. அப்படி லெட்டர் எழுதுனதை கூட ஆளும் திமுக அரசு அதுக்காக இதெல்லாம் கூட செஞ்சாங்க. பெண்கள் நிர்வாகிகள் அந்த லெட்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்காக, ரைட். ஸோ இதுதான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடைபெற்ற அந்த வழக்கு. யூனிவர்சிட்டிகளே இந்த மாதிரி நடக்குதுன்னா சென்னையில் நடக்கக்கூடியது தான் பூதாகரமாக வெடிக்குது. இன்னும் மற்ற மாவட்டங்களில் மற்ற இடங்களில் நடக்கலை அப்படின்னு நடக்குது. ஆனால் வெளியே தெரியல, கண்டிப்பாக தெரிய வரும் பொழுது தளபதி சொன்ன மாதிரி இந்த 10 மாதத்தில் அதற்கான தீர்ப்பை மக்களே வழங்குவாங்கன்றதை சொல்லியிருக்காரு. அதை மட்டும் என்னென்னு படிச்சுட்டு இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ டிவிகே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ட்விட்டர் ஹேண்டில் போனீங்கன்னா தெரியும். டிவிகே விஜய் HQ அப்படின்னு போட்டிருக்கு. அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் திமுக நிர்வாகியான ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதை தமிழக வெற்றி கழகம் வரவேற்கிறது. எஸ், குற்றவாளின்னு தீர்ப்பே கொடுத்துட்டாங்க. இவ்வழக்கில் தமிழ்நாடு அரசின் நிர்வாக தோல்வியை மறைப்பதற்காக திமுகவினர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர். இது தொடர்பாக நான் தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்றும் குற்றவாளிக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை மனுவை வழங்கினேன். எஸ், அஃப்கோர்ஸ் கோரிக்கை மனு வழங்கலாறு. பல்வேறு அரசியல் கட்சிகளின் போராட்டங்களை தொடர்ந்து எஸ், நிறைய அரசியல் கட்சிகள் இதற்கான போராட்டம் நடந்தது. குறிப்பாக தமிழக வெற்றி தமிழ்நாட்டின்
எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் அந்த சார் அப்படின்னு கூட உள்ளே பூந்து சட்டசபையிலேயே கேள்வி எழுப்பினார். அதில் மாற்று கருத்து இல்லை. அதை தான் சுட்டி காட்டுறாரு தளபதி விஜய் அவர்கள். பல்வேறு அரசியல் கட்சிகளின் போராட்டங்களை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணை நடத்தியது. அப்போது தமிழக முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்படும் காவல்துறையின் தவறால் முதல் தகவல் அறிக்கை வெளியாகி பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக, அவருக்கு இடைக்கால இழப்பீடாக 25 லட்சத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும், அலட்சியமாக செயல்பட்ட காவல்துறை அதிகாரியிடம் இருந்தே இந்த தொகையை வசூலித்துக் கொள்ளலாம் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது என்பதை மக்கள் மறக்கவில்லை. ஸோ முதல்ல சட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான சட்டம் இருக்குது. என்னென்னா, பாலியல் வழக்கில் இருக்கக்கூடிய பெண்களுடைய அந்த பெயர், அவங்களுடைய அந்த முகவரி, இது எதுவுமே வெளியே தெரியப்படுத்தப்பட மாட்டாது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கூட அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வந்து அவங்க வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்கணும்னு இப்போ தீர்ப்பு வந்துச்சு. வரவேற்கத்தக்கது, நன்றி. அதுபோல் அதில் கூட அந்த பெண்களுக்கான பேர் அனைத்துமே மறைக்கப்பட்டது. ஆனால் இங்கே இப்போ இருக்கக்கூடிய இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண்ணோட பேர், ஊர் மொத்தமும் அந்த எஃப்ஐஆரை முதல் தகவல் அறிக்கை வெளியிட்டாங்க. இந்த பொண்ணு இங்கே தான் இருக்குது, இது அந்த பொண்ணுக்கிட்ட என்னென்னா பேசுனா, எப்படி பண்ணா, என்னெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட துன்புறுத்தினா அப்படின்றதெல்லாம் எழுதி வாங்கியிருக்காங்க. அது அழகாக வெளியவே வந்துடுச்சு. ஸோ இது காவல்துறையினாலால் திட்டமிட்டு வெளியிடப்பட்டது அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இப்போ சமூக வலைதளங்கள் இதுவும் வந்திருக்கு. எஸ், ஸோ இது வந்துட்டு ரொம்பவே, ஏன்னா பெயர் மாற்றப்பட்டது அப்படின்னு வரும். இந்த பொண்ணு இல்லை, அந்த ஒரு பெண் 21 வயது பெண், 18 வயது பெண் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றப்பட்டதுன்னு ப்ராக்கெட்டில் போடுவாங்க. ஆனால் வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. இதை மக்கள் மறக்கவில்லை. 25 லட்ச ரூபா அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவங்கக்கிட்ட இருந்த காவல்துறையினர் வந்து வசூலித்து கொடுக்கணும்னு உயர்நீதிமன்றமே அதற்கான உத்தரவிட்டது என்பதை மக்கள் மறக்கவில்லை அப்படின்றத தளபதி விஜய் அவர்கள் சுட்டி காட்டியிருக்காரு. தொடர்ந்து இவ்வழக்கை துரிதமாக விசாரிக்க டிசம்பர் 28ஆம் தேதி சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பிறகு ஜனவரி 5ஆம் தேதி ஞானசேகரன் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். பின்னர் பிப்ரவரி 24ஆம் தேதி ஞானசேகரனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரடி கண்காணிப்பில் விசாரணை நடைபெற்றதால் மட்டுமே இந்த வழக்கு விரைவாக நடத்தப்பட்டு தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. இதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழக்கில் குற்றவாளி என்று மகளிர் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் இந்த வழக்கு தொடர்பாக சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் நிர்வாக தோல்வியின் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை துரிதப்படுத்தியதால் தான் 5 மாதங்களில் தீர்ப்பு வந்துள்ளது. எஸ், அஃப்கோர்ஸ், இதுக்கு முன்னாடி தளபதி அவர்கள் 90 நாட்களில் தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டு கோரிக்கை கொடுத்தாரு. இப்போ 5 மாதத்திலே தீர்ப்பு வந்துள்ளது. ஆனால் இவற்றையெல்லாம் மறைத்து தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு தமிழ்நாடு காவல்துறை தான் காரணம் என்றும் மனசாட்சி என்று பச்சை பொய்யை திமுக தலைவர் கூறி சுய தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார் என்பதை அனைவரும் அறிவர். சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியாமல் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க தவறிய செயல்திறனற்ற அவலாட்சி இது. இந்த கொடுமைகளுக்கு தமிழக மக்கள் இன்னும் 10 மாதங்களில் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி வைப்பது உறுதி என்பதை நீதியின் பக்கம் நின்று நெஞ்சுறுதி மிக்க மகளிர் பக்கம் நின்றும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீதியின் பக்கம் நின்று நெஞ்சுறுதி மிக்க மகளிர் பக்கம் நின்றும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒழுங்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துட்டாலே அலறுவாங்க ஒவ்வொரு அதிகாரிகளும். ஏன்னா சட்ட ஒழுங்கில் தான் இருக்குது ஆட்சியே. இல்லை, குற்றவாளி அப்படின்றத அறிவிச்சிட்டாங்க. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ஆயுள் தண்டனை கொடுத்து அனைவருமே சாகுமுறை சிறை அப்படின்னு போட்டு தள்ளிட்டாங்க. உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது வரவேற்கத்தக்கது. இதன் மூலமாக அனைத்து கட்சியில் இருக்கக்கூடிய, குறிப்பாக ஆளும் கட்சி, தனக்கு அதிகாரம் வந்துருச்சு, ஆட்சி கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணுமாலும் ஆட்டம் ஆடலாம் அப்படின்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இதில் ஸ்லிப்பர் ஷாட் தான். ஏன்னா கட்சியில் வந்துட்டாலே எனக்கு வந்துட்டு அதில் ஒவ்வொருத்தரும் பண்ணுற சேட்டை இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். ரைட். ஸோ இது கட்சியை தாண்டி, கட்சிக்கு அப்பாற்பட்டு சுய மனித ஒழுக்கம் தேவை எப்பொழுதுமே.
அந்த பெண்ணுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்போனால். ஏன்னா பயப்படாமல் தைரியமாக கேஸாக கொடுத்துருக்காங்க பார்த்தியா, அவங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். ஸோ ஒவ்வொரு மகளிரும் முதல்ல அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை அடித்து துவம்சம் பண்ணிட்டு வெளியே போயிருந்தேப்பா. நீ என்ன என்கிட்ட கேட்குற, நான் என் பாய் ஃப்ரெண்ட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், உனக்கு என்ன வந்துச்சு? முதல்ல வெளியே வரணும். டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, இல்லையா முடியாத மீடியாவுக்கு போ, இல்லை பேரண்ட்ஸுக்கிட்ட போ. இதுதான் முக்கியம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சில பெண்கள் யாராவது ஒருத்தருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு தைரியம் வந்தாலும் சந்தோஷம்தான். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரியான சிக்கல்களை சந்திக்காமல் இருக்கணும். காலேஜுக்கு போனால் படிக்கணும், படிக்கிறதுக்கு தான் முதல்ல காலேஜ் போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கற்றுக்குறோம். இதையெல்லாம் கடந்து அடுத்தடுத்த நிலைமைக்கு வரணும். ஸோ நிறைய மாணவிகள் தைரியமாக இருக்கணும், தைரியமாக படிக்கணும் அப்படின்னு தளபதி அவர்களும் சொல்லியிருக்காங்க, நம்மளும் வலியுறுத்துகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த விதமான பயமும் இல்லாமல் எதிர்த்து நின்று எதிர்த்து கேள்வி கேட்க வேணும் அப்படின்றது தான் நானும் இந்த வீடியோ வாயிலாக ஒவ்வொரு மகளிருக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிற ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரியும் அந்த விடலை பருவத்தில் கட்டாயம் நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் எது சரி எது தவறுன்னு பிரித்து பார்க்கவும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது போல் போயிட்டு ஒரு தேவையில்லாத நபர்களிடம் சிக்கிக்கொண்டு இப்படி மாட்டிக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம போய் இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், தைரியமாக அந்த அளவுக்கு நம்ம சுய கட்டுப்பாட்டோடு சுய ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதுக்காக இவங்க பண்ணுறதெல்லாம் சரியா அப்படின்னா இவங்க பண்ணுறது அதை விட மிக 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 தவறு. ஏன் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் தனியாக இருந்தால் உடனே நீ போயிட்டு நீ சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருவியா? அதுவும் ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட் இருக்குன்றதுனால இஷ்டத்துக்கு பண்ணலாமா? ஸோ இதெல்லாமே வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவங்க கூட நாங்கள் நிற்பேன், இன்னும் 10 மாதத்தில் தெரிய வரும் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருப்பது வரவேற்கத்தக்க கருத்து. அதற்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தளபதி அவர்களுக்கு. ஸ்லிப்பர் ஷாட்னா தட்டிக்கிட்டே போய்கிட்டே கூடவே நிற்கிறோம், கூடவே அடுத்தடுத்து ஸ்லிப்பர் ஷாட்ஸ் வீடியோஸ் தொடர்ந்து வரும். கீப் இன் டச். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பாய். அனைவருக்கும் நன்றி.